நண்பர்களே வணக்கம்.
இப்போ வந்துட்டு நாம் இதில் சேர்க்க போகிறது வந்துட்டு 4-5 ஏலக்காய், இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த டேஸ்ட் பத்தான்னு சொல்லி சொல்கிறோம். ஒரே ஒரு டேஸ்ட் பத்தா போதும் இதில் சேர்க்கிறதுக்கு. பாதி பாதியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னாக்கா, நம்ம காஞ்ச மிளகாய் வந்துட்டு 2 பீஸ் வந்துட்டு உடச்சி சேர்த்துருக்கோம். இதோடைய சேர்க்கிறதுனால இதோடைய காரங்கள் வந்துட்டு நல்லா கொடுக்க வேண்டிய ஒரு மிளகாய் இது. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு சேர்த்துட்டோம். ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு சேர்க்க போகிறது கிடையாது, கொஞ்சோண்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு மக்களே, நம்ம மிளகாய் பொடி வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடியும் நம்ம வந்துட்டு சேர்த்துருக்கோம் இதில். இதுக்கு பிறகு வந்துட்டு மல்லிப்பொடி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம சூடான தண்ணி வந்துட்டு இதில் கொஞ்சமாச்சு நம்ம சேர்த்துட்டு கறி மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது இதெல்லாம் கலந்த பிறகு நாம் தக்காளியும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி வந்துட்டு இப்போது சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளியோடைய கரையை வந்துட்டு தண்ணி இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேர்ந்துடும். தக்காளியோட தண்ணி வந்துட்டு அது கொஞ்சமாச்சு வந்து சேரும். அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி கூட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா மக்களே, நம்ம வந்துட்டு எவ்வளோ அழகான வந்துட்டு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்ருக்கோம். இப்போது கடைசியாக வந்துட்டு சேர்க்க போகிறது நம்ம வந்துட்டு உப்பு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மீனில் வந்துட்டு நம்ம 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார வந்துட்டு இப்போது சுடு தண்ணி வந்துட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சுடு தண்ணி சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதைக்காண்டி நம்ம சுடு தண்ணி சேர்த்துட்டு இருக்கிற மசாலாலாம் வந்துட்டு நல்லபடியாக மிக்ஸ் ஆகிரும் சொல்லி நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு கிளாஸ்க்குள்ளே தண்ணி இதில் சேர்த்துட்டு இப்போது லைட்டாக நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ண பிறகு நாம் வந்துட்டு சேர்க்க போகிறது வந்துட்டு மீன் இதுக்குள்ளார வந்துட்டு சேர்த்துட்டு அவ்வளோதான். மீன் சேர்த்த பிறகு ரெண்டுமே வந்துட்டு மேரினேட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு இதில் கரெக்டாக ஒரு பார்த்து எடுத்துக்கிற வேண்டியதான். உப்பு செக் பண்ணிக்கலாம். தொண்டைக்கு கரெக்டான ஒரு உரைக்கிற மாதிரி உப்புடைய ஃப்ளேவர் வந்து விட்டது. இப்போ நம்ம மீன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளது வந்துட்டு மீன் கறி வந்துட்டு மீன் தொக்கு ரெடியாக விட்டது. இப்போது கடைசியாக வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்லி இலைகள் வந்துட்டு நம்ம சேர்த்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா மக்களே, இது மல்லி இலை போட்ட பிறகு இது கடைசியாக வந்துட்டு கொடுக்க வேண்டிய மல்லி இலையுடைய ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு நிச்சயமாக இதன் உள்ளார இறங்குற மாதிரி ஹாஃபாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த மாரியே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளேவரு நிச்சயமாக உங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ளேவராக நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் நிச்சயமாக. சரிங்களா மக்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரமாக சந்திக்கலாம்.